பாருங்க, இது ஒவ்வொரு வருஷம் தானே இந்த சேர்ச்சுக்கு. ஒவ்வொரு வருஷம் பார சேர்ச்சு தானே. என்ன சி நைஸ் வியூ. உள்ளுக்கு இருக்க போய் பார்ப்போம். சேர்ச்சுக்குள்ளேயும் டியூஷன் நடக்கும். வியூ சேர்ச்சின மோப்பில் இருந்து. ஓகே, நாங்கள் இப்போ எங்களோட தமிழ் ஃபாதர்கிட்ட போவோம். லாரன்ஸ் ஃபாதர் டியூஷன் நடத்துகிற போய் பார்ப்போம். பாருங்க, தண்ணி ஓடுது, எவ்வளோ அழகாக இருக்கு. இன்றைக்கி மிட்லேண்ட் சர்ச்சுக்கு வந்திருக்கிறோம். ஏனெண்டா இன்றைக்கி எங்களோட யாழ்ப்பாணத்தில் எங்களோட வீட்டுக்கு, எங்களோட ரோட்டுக்கு பக்கத்தில் தான், எங்களோட குருச ரோட்டுக்கு பக்கத்தில் எல்லாம் மூளை லேனுக்குள்ளே இருந்தது தான் அந்த சர்ச்செலாம். இவர் எவ்வளவோ பேருக்கு ப்ளஸ் பண்ணி லாரன்ஸ் ஃபாதர்ன்னு வந்திருக்கிறார். இன்றைக்கு இங்கேயும் வந்திருக்கிறார். அப்போ ஜனங்களெல்லாம் வந்திருக்கணும். இன்றைக்கி பூசை தொடங்க போகுது 12 மணிக்கு. அவருடைய ஆசீர்வாதத்தையும் வேண்டி அவரால் எத்தனையோ ஜனங்கள் நோய் நொடியிலிருந்து விலக்கப்பட்டிருக்கிறார்கள் எங்களோட ஊரில். இங்கே கனடாவுக்கு வந்திருக்கிறார். இப்போ வந்து இன்றைக்கி மிட்லேண்ட் சர்ச்சில் இன்றைக்கி நிறையா ஆக்களுக்கு நோய் நொடிகளுக்கு மாதிரி ஆசீர்வாதம் கொடுப்பார். அதோடு இப்பொழுது பூசை தொடங்க போகுது 12 மணிக்கு. ஒரு அளவான சனம் வந்திருக்கிறதுன்னு சொன்னால் அடுத்த சனிக்கிழமை தான் எங்களோட தமிழக ஒன்று கூட நிகழ்ச்சி இன்றைக்கு இந்த போய்கொண்டிருக்கிறது. நம்ம பாருங்கோ, இது வந்து முந்தி போப்பாண்டவர் இருக்கிற நேரத்தில் அந்த காலத்தில் அவர் வரும்பொழுது கட்டின இந்த இடம் தான் இந்த இடம். அது இந்த இடத்துல தான் பூசை வைக்க போகிறேன். பாருங்க, எங்களோட தமிழ் முறைப்படி டென்ட் எல்லாம் அடித்து அந்த மாதிரி செய்யணும். அந்த மாதிரி 11 சீடர்கள் இயேசு தங்களுக்கு பணித்தபடியே கலிலேயாவில் உள்ள ஒரு மலைக்கு சென்றார்கள். அங்கே அவரை கண்டு பணிந்தார்கள். சிலரோ ஐயமுற்றார்கள். இயேசு அவர்களை அணுகி,
விண்ணுலகிலும் மண்ணுலகிலும் அனைத்து அதிகாரமும் எனக்கு அருளப்பட்டிருக்கிறது. எனவே நீங்கள் போய் எல்லா மக்களினத்தாரையும் சீடராக்குங்கள். தந்தை, மகன், தூய ஆவியார் பெயரால் திருமுழுக்கு கொடுங்கள். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்களும் கடைபிடிக்கும்படி கற்பியுங்கள். இதோ உலக முடிவு வரை எந்நாளும் நான் உங்களுடன் இருக்கிறேன் என்று கூறினார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. அவர்களோடு இருந்திருக்க வேண்டும், அவர்களோடு இருந்திருக்க வேண்டும். எனவே அதை தொடர்ந்து அன்னையுடைய திருச்சுருவத்தை நாங்கள் மத்தியிலே மௌனியாக எடுத்து சென்று அன்னையுடைய ஆசிரியம் வரை இருக்கின்றோம். எனவே இந்த வழியிலே நான் நல்லதை செய்ய வேண்டாம் சொல்லுடைய உள்ளத்திலே நல்லதை சிந்தித்தோம் என்றால் நிச்சயம் செயல்பாடுகள் நல்லதாகத்தான் இருக்கும். ஆகிய உள்ளத்திலே தீமைகள் இருக்கும் என்று சொன்னால் உடைய செயல்பாடுகளும் தீமையாகத்தான் இருக்கும். ஆகிதான் கூறினேன், உள்ளத்திலே நல்லவற்றை இரட்டிலிருந்தான் நாங்கள் அவனை தடுக்க பார்த்தோம் என்று சொன்ன வேளையிலே ஆண்டவர் சொல்லுவார், அவனை தடுக்க வேண்டாம். ஏனென்றால் என்பியரால் அவன் நல்லது செய் அவருடைய நாவை அச்சித்து சொல்லுவார், உடைய நாவு அச்சிக்கப்பட்டிருக்கிறது, உடைய வார்த்தையில் அச்சிக்கப்பட்டது, எனவே நீ தூய்மை நிறைந்தவனாக மாற்றம் பெற்றிருக்கின்றாய் என்று கூறப்பட்ட வேளையிலே அதனை தொடர்ந்து ஆண்டவர் கேட்கின்றார், யாரை நான் அனுப்புவேன்? அந்த வழியில் தான் அவர் சொல்கின்றார், இதோ நான் இருக்கின்றேன், என்னை அனுப்பும். ஆகையாண்டே சாட்சியர் திருச்சபையாக திகழ அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எங்கள் குடும்பங்களுக்காகவும் சமூகத்திற்காகவும் எங்கள் குடும்பங்களும் சமூகமும் கிறிஸ்துவின் அன்பு, சமாதானம், ஒற்றுமை மற்றும் மன்னிப்பில் வளர்ந்து சொற்களாலும் செயல்களாலும் கிறிஸ்துவுக்கு உண்மையான சாட்சிகளாக வாழ இறைவன் நீரே அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். Christ through their words and actions. We pray to the Lord for vocations, that the Lord may awaken generous hearts among our children, youth, and members of our community to respond joyfully to His call to the priesthood, religious life, and lay missionary service. Following the example of the Midland martyrs, we pray to the Lord, Lord, hear our prayers. குட்டியா நிற்கிறேன்.
Holy Immortal One, have mercy on us and on the whole world. Holy God, Holy Mighty One, Holy Immortal One, have mercy on us and on the whole world. Holy God, Holy Mighty One, Holy Immortal One, have mercy on us and on the whole world. Eternal God, in whom mercy is endless and the treasury of compassion inexhaustible. ரெண்டு ரவுடி வருகிறார்கள். ரெண்டு ரவுடிஸ், ஒன்று இந்தியன் ரவுடி, ஒன்று யாழ்ப்பாண ரவுடி. ஓகே, மடுமாதாட்ட சந்திச்சுட்டு போவோம்.
ஹலோ பாருங்கோ எங்கட காரு பசங்க எல்லாம் மண்டாடிட்டு போய்கிட்டு இருக்காங்க. பாருங்கோ, இதில் தான் நீங்கள் சேமாலை வச்சு வணங்குறது. சேமாலை வைக்கலாம், பிறகு இருக்கிறதை எடுக்கலாம். பாருங்க பக்தர்களை. இதுதான் சேமாலை வச்சுட்டு எடுக்கிறது மாதாட். இது ஆக்கள் இது என்ன பாருங்கோ, கோயிலில் பின்பளவுக்குள்ள ஒரு இடம் உண்டு. பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கு. ஓ ஓ இதுக்குள்ள இருக்கிற மாதிரி இதில் இருந்து ப்ரே பண்ணலாம் செஞ்சுருக்குறாங்க. பாருங்க, வா இட்ஸ் நைஸ். இந்த ஒரு செயின்ட் ஒருத்தர். ஓ வெரி நைஸ். பாருங்க எவ்வளோ ஆழம் உண்டு கீழே. ஓ பாருங்க எவ்வளோ ஆழம் உண்டு பாருங்க. மை காட், தவறி விழுந்தால் தூக்குறதுக்கு வாங்க தெரியாது. பாருங்கோ, வந்த வழியால் திரும்பி போகிறோம். திரும்பி அந்த ப்ரேயர் ஃபீல்டு இருக்குல்ல சர்ச்சிൻ്റെ, அந்த ஃபீல்டு பக்கம் போகிறோம். பாருங்கள் எவ்வளோ பெரிய இது ஒரு பகுதி தான். எவ்வளோ பெரிய தேசம் பாருங்க, எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்க. சூப்பராக இருக்கும். இது வந்து ஸ்பெஷலாக இந்த செவமாலை தியானம் செய்கிற ஆட்களுக்கு வச்சுருக்குறாங்க. பாருங்க எல்லாத்துல செவமாலை மேலே செஞ்சு விட்டுருக்கு. அதில் ஒரு ஸ்டெப்பாக நின்று வணங்கி வணங்கி போகிறாங்க ஆட்கள். பாருங்க இந்த பாருங்க பாதம் வச்சு வச்சு வணங்கி கொண்டு போகிறாங்க. அடுத்த செட் பெட்ட குரூப் வருகிற வணங்க. இந்த அதில் ஒரு தம்பி சேமாலையை தூக்கி தூக்கி பார்க்குறாரு. பாருங்க
செவமாலை மாதா மாதிரி வச்சிருக்கு. மாதா மண்டாரத்து மாதாவே மாதாவே காத்தருளும் மாதாவே. புதுசாக இதில் கட்டி கிடக்குது பாருங்கோ. லாஸ்ட் இயர் பில்ட் பண்ணிக்கிறான். வா, இட்ஸ் நைஸ். புதுசாக கட்டிக்கிறாங்க. நல்லா இருக்கு. நைஸ். விடத்தை பாருங்க. இதுங்க கனடா நாட்டில் வடக்கே உள்ள ஒரு மிட்லாண்ட் என்ற ஊரில் மேத்தி ஸ்ரைன் என்ற ஒரு சர்ச் தான் இது. புதுசாக இந்த வருஷம், போன வருஷம் நான் இருக்கேன், இந்த வருஷம் கட்டிக்கிறாங்க. நல்லா இருக்கு. பாருங்கள், அவ்வளவு பெரிய இடம். நாங்கள் நின்ற இடம் வேறு. அப்போதான் இது வேறு பகுதி. இது அந்த ஸ்தலங்கள் இருக்குத்தானே, ஆண்டவர் பாடுபட்ட ஸ்தலங்கள் 14 ஸ்தலங்கள் மாதிரி இதில் செஞ்சுருக்குது. அதுக்கு அந்தந்த காலத்தில் தவசு காலங்கள் வரைக்கும் இதில் ப்ரே பண்ணுவாங்க ஒரு ஸ்தலங்களாக. அதுக்கு இதை மெயினாக தான் இதை கட்டி வச்சுருக்காங்க இந்த ஆண்டு. பாருங்கோ, இது ஒவ்வொரு வருஷம் வாரதானே இந்த சேர்ச்சுக்கு. ஒவ்வொரு வருஷம் வார சேர்ச் தானே. என்ன சி நைஸ் வியூ. உள்ளுக்கு இருக்க பார்ப்போம்.